கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். கடந்த நாட்களிலே நாம் கனி கொடுக்க வேண்டும், அந்த கனி நம்மளே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை ஏற்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதிலே கனி கொடுப்பது என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கனி கொடுப்பது என்றால் நாம் ஆவியின் கனி என்று சொல்லி, அதாவது நற்கிரியைகளாகிய கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதிலே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நல்ல குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் அப்படிங்கிற அந்த 9 கனிகளை குறித்து நாம் பார்த்து விட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலே மனிதன் எல்லாமே பிரயாசப்படுறது எல்லாமே எதுக்காக அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல எப்படி வாழணும், நல்லா மகிழ்ச்சியா வாழணும், குறைவில்லாமல் வாழ வேண்டும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய எண்ணமும் கூட. ஒரு சிலர் ஆடம்பரமா வாழணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார்கள். ஆனால் மனிதன் தேவை, அதாவது அதிகம் தேவை அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆடம்பரத்துக்காக நினைக்கிறான். நம்முடைய தேவைகள் பூர்த்தியானால் உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று எண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அநேகருக்கு உண்ணவும் உடுக்கவும் இல்லாத ஒரு சூழல் கூட இந்த உலகத்திலே இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால நாம் ஒருவேளை நமக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும், இந்த உலகத்துல நாம் பார்க்கிறோம், எங்கு பார்த்தாலும் வறுமை இருக்கிறது. இன்றைக்கும் என்ன இருக்குது? வறுமை இருக்கிறது. நாம ஊழியத்துக்கு போற அந்த கிராமத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நிறைய குடும்பங்கள் வறுமையிலே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வருமானத்தை சரிவர செலவழிக்க முடியல. நிறைய வீண் செலவுகளை செய்யறாங்க. சிலர் வாரம் 2 நாள் 3 நாள் வேலை செய்யறாங்க, அதுக்கப்புறம் சோம்பேறித்தனமா இருக்கிறாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த வறுமையை போக்குவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுல இன்னைக்கு வறுமை ஏன் வருகிறது, வறுமை ஏன் வருகிறது அப்படிங்கிறத குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எப்படியாவது மனிதன் அந்த துயரத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, வேதனையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று சொல்லிதான் அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 53ஆம் அதிகாரத்தில் நாம் 4வது வசனத்திலிருந்து வாசித்தால் அங்கே நாம் பார்க்க முடியும். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மீது வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் ஆண்டவர் இயேசு சுமந்து விட்டார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில துக்கம் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, வறுமைகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன காரணம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அதுல இருந்து நாம் மீண்டு வெளியே வர முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த வறுமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய பேர் நிறைய வசதியோட தான் வாழ்றாங்க. ஆனா இன்னும் வறுமையில் இருக்கிறதாவே அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வறுமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அடிப்படை தேவைகள் இல்லாம தான் வறுமை. அடிப்படை தேவைகள் இல்லாததான் வறுமை. ஒருவேளை நமக்கு இந்த உலகத்துல அடிப்படை தேவைகள் என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க. உணவு வேணும், இருக்கிறதுக்கு இடம் வேணும், அப்புறம் தண்ணி வேணும்,
வேலை இல்லைன்னா இதெல்லாம் எங்கேருந்து வரும்? முதல்ல அடிப்படை தேவை என்ன அப்படின்னா மனுஷனுக்கு ஒரு வேலை வேணும். ஏன்னா ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் அவர் உண்டாக்கி அவர் ஏதேன் தோட்டத்தில் வைத்த போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, அவர்கள் பாவம் செய்த போது நீ வேலை செஞ்சுதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டார். ஆமென். நீ வேலை செஞ்சுதான் என்ன பண்ணும்? சாப்பிடணும்னு சொல்லிட்டார். ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை உணவு, இருப்பிடம், உடுக்க உடை இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு வேலை வேணும். ஆமென். ஆமா, 10 கற்பனையில ஒரு கற்பனை எப்படி சொல்லுது? 6 நாள் நீ வேலை செய்வாயாக, 7வது நாள் ஓய்ந்து இருப்பாயாக அப்படின்னு சொல்லிதான் சொல்லியிருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டு வறுமை என்பது என்ன அப்படின்னா அடிப்படை தேவைகள். இன்னைக்கு சாதாரணமா அடிப்படை தேவைகள் மனுஷனுக்கு வந்து உணவு, இருப்பிடம், உடை, ஒரு வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இன்னும் இருக்கிறது இந்த காலத்துக்கு கட்டத்துக்கு. இந்த காலத்துக்கு இன்னும் என்ன தேவை இருக்கு? ஒரு ஒரு சைக்கிளாவது வேணும். சைக்கிள்லாம் இப்போ நிறைய இருக்குது இல்லையா? ஒரு பைக்காவது வேணும் சமயத்துக்கு போறதுக்கு வர்றதுக்கு. சிலர் பிசினஸ் பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு காராவது வேணுமா வேண்டாம் வேணும். அப்போ சரியான நேரத்துக்கு போறதுக்கு வர்றதுக்கு இந்த மாதிரி சில அன்றாட தேவைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் குறைவாக இருக்கும்போது மனுஷனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப டென்ஷன் வருது. எப்படி? ஆமா, என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரிலாம் நடக்குது. இப்போ இது வருவதற்கான காரணம் என்ன? ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து நம்மை சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்றுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் ஆண்டவர் இப்ப நம்ம பிள்ளைங்க நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாரை விட மோசமா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போமா? அப்படியா நினைக்கிறோம்? இல்ல, நம்ம பிள்ளைங்க நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாரை விட நல்லா அழகா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி அறிவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நல்லா வேலைக்கு போகணும் அப்படிலாம் நினைக்கிறோம். நம்மை படைத்த ஆண்டவரும் அப்படிதான் நம்மை பற்றி நினைக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே அவர் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எசேயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 58ஆம் அதிகாரத்தில் நாம் 13வது வசனத்தை இருந்து வாசிப்போம் என்று சொன்னால், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், உன் காலை விலக்கி, உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உன் சொந்த பேச்சை பேசாமலும், ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும், கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் நீ மனமகிழ்ச்சியாய் இருப்பாய் என்று சொல்லி சொன்னார். பூமியில உயர்ந்த இடங்களில உன்னை என்ன செய்வேன்? ஏறி இருக்க பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், நீ மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். பூமியிலே எல்லாரை விட உயர்ந்த இடங்களிலே நீ வைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டு ஆண்டவருடைய எண்ணம் பாருங்க, நாம மகிழ்ச்சியா இருக்கணும். அதே நேரத்தில் இருக்கிற எல்லாரை விட நாம் உயர்ந்த இடத்துல இருக்க வேண்டும். ஆமென். அப்ப அப்படி இருக்க முடியல அப்படின்னு சொன்னா காரணம் அதற்கு என்ன என்று சொல்லி நாம் இன்றைக்கு பார்ப்போம் என்று சொன்னால், நீதிமொழியின் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது வறுமை வருவதற்கான காரணம் அங்கே சோம்பேறித்தனம் என்று சொல்லி இருக்கிறது. வாசிங்க. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடங்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். இங்க வறுமை வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சாதாரணமா ஒரு மனிதன்
தூங்குறதுக்கு ஆண்டவர் அதுக்காக தான் இரவை படைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இரவு எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்கு? ஆமா, சாயந்தரம் 6 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் இருக்குது. அப்படின்னா ஆண்டவர் அவ்வளவு நேரம் 12 மணி நேரம் தூங்க சொல்லியிருக்காரா? எவ்வளவு நேரம்? டாக்டர் கேட்டா தெரியும். எவ்வளவு நேரம்? ஒரு 8 மணி நேரம். அப்ப உலகில் சொல்றாங்க ஒரு 8 மணி நேரம் தூங்குனா போதும் அப்படின்னு. அப்ப அதே எல்லாருமே 8 மணி நேரம் தூங்குனா எல்லாரும் 8 மணி நேரம் தூங்குனா வீட்டில் பொறுப்பா இருக்கிறவங்க, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, அவங்க 8 மணி நேரம் தூங்கலாம். வேலை செய்யறவங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுத்து இப்படி நிறைய வேலைகள் இருக்குது. ஒரு 7 மணி நேரம் என்ன பண்ணலாம்? தூங்கலாம். 1 மணி நேரம் குழந்தைங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னால ஒரு 1/2 மணி நேரம் எந்திரிக்கலாம். குழந்தைங்க தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் விழிச்சிருக்கலாம். ஆனா அதுக்கு மிஞ்சி தூங்குறவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கு மிஞ்சி தூங்குறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி அதிகமான தூக்கத்தினால என்ன ஆகுது அப்படின்னா சோம்பேறித்தனம் வருகிறது. என்ன வருது? சோம்பேறித்தனம். நமக்கு எல்லாமே தெரியும். ஒரு நாளைக்கு வேலைக்கு போகலன்னா அடுத்த நாள் வேலைக்கு போறதுக்கு எப்படி இருக்கு? ஹலோ, கொஞ்சம் சங்கடமா தான் இருக்குது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருந்துடுறோமா, நாளைக்கு போறதுக்கெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப தடுமாறி தான் வேலைக்கு போக வேண்டிய இருக்கு. அப்போ இங்கே ஆண்டவர் நமக்கு சாலமோன் ஞானி மூலமாக என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வறுமை வருவதற்கு காரணம் சோம்பேறித்தனம். என்னது சொல்லுங்களேன்? ஆமா, சோம்பல் தூங்கி விழ பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தூக்கம் அதிகமா வர்றதுக்கு காரணம் என்னன்னா சோம்பேறித்தனம். என்னது? ஆமா, வழக்கமா நேற்றைக்கெல்லாம் நீங்களாம் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க? 5 மணிக்கு எந்திரிச்சிருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு 5 மணிக்கு எந்திரிச்சிருந்தா 5 மணிக்கு இங்க ஆராதனைக்கு வர முடியுமா? சொல்லுங்களேன், முடியுமா? முடியாது. ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சிருக்கலாம். என்ன பண்ணலாம்? ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு அவசரமா என்ன பண்ணிருக்கலாம்? நீங்க ரெடி ஆகி வந்திருக்கலாம். அப்போ இன்னைக்கு மட்டும் 4 மணிக்கு எந்திரிச்சு வர முடியுது, நாளைக்கு எந்திரிக்க முடியுமா? முடியாதா? முடிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா சோம்பேறித்தனம். என்னது? நம்ம எப்படியா சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடணும், காலையில போயிட்டா 7 மணிக்கு முடிஞ்சிடும், ஒரு 8 மணிக்கு மேல வீட்டுக்கு என்ன செய்யலாம்? சமைக்கலாம், சாப்பிடலாம், இருக்கிற ஏதாவது ஒரு வேலைகளை செய்யலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நேத்தே வந்துருது. ஒரு நாளைக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுது? வந்துருது. வாரம்லாம் அதுக்காக பிளான் பண்ணாதான் வர முடியுது, இல்லைன்னா வர முடியுது இல்லை. அப்போ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நாம் நம்மை சுறுசுறுப்பாக வச்சுக்கணும். ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கையில நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எப்பொழுதுமே நம்மை எப்படி வச்சுக்கணும்? சுறுசுறுப்பா வச்சுக்கணும். சுறுசுறுப்பா இல்லைன்னா தான் தூக்கம் வரும். நிறைய பேர் பைபிள் படிக்கும் போது தூக்கம் வருது பாஸ்டர்ன்றாங்க, ஜெபம் பண்ணும்போது என்ன வருது? தூக்கம் வருது அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜெபம் பண்றதுல சோம்பேறித்தனம். அதனாலதான் ஜெபம் பண்ணும்போது என்ன வருது? வேலை செய்யும் போது சில பேருக்கு தூக்கம் வரும். ஏன் தெரியுமா? அந்த வேலை மேல இஷ்டம் இருக்காது. அந்த வேலை மேல என்ன இருக்காது? இஷ்டம் இருக்காது. அப்படியே தூங்கிடுவாங்க. சுறுசுறுப்பா இருந்தாக்கா கண்டிப்பா என்ன பண்ணாது? தூக்கம் வராது. சில பேர் ஆராதனையில கூட தூங்குறாங்க. ஏன் தெரியுமா? சோம்பேறித்தனம். சும்மா ஒரு ரேட்டு பார்த்துட்டு போயிருவோம் அப்படின்னு அப்படியே தடுமாறி இங்க உட்கார்ந்து தூங்குறவங்களும் இருக்கிறாங்க. ஆமா, இஷ்டம் இல்லாமல், பிரியம் இல்லாமல், சுறுசுறுப்பு இல்லாமல், விருப்பம் இல்லாமல் அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு தூக்கம் வருது. அதனால எந்த வேலையுமே சுறுசுறுப்பா செஞ்சோம் அப்படின்னு சொன்னா சீக்கிரமா செஞ்சிடலாம். சுறுசுறுப்பா செஞ்சா என்ன பண்ணிடலாம்? சீக்கிரமா செஞ்சிடலாம். ஆனா அதே வேலைய சோம்பலா செஞ்சோம்னா எவ்வளவு நேரம் ஆகும்? ஆமா, 1 மணி நேரம் செய்யற வேலை அது 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட இழுத்துரும்.
சுறுசுறுப்பா செஞ்சோம்னா டக்குன்னு அதை நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஆகையினாலே இங்கே வறுமை வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா சோம்பேறித்தனம். ஆமென், அல்லேலூயா. சோம்பேறித்தனத்தினால ஆண்டவருடைய கற்பனையை கூட நம்ம வந்து மறந்துடுறோம். 6 நாள் வேலை செய்யன்னு சொல்லி இருக்கிறார். 6 நாள் வேலை செஞ்சா கண்டிப்பா வறுமை வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஏன் ஆண்டவரே நான் 6 நாள் வேலை செஞ்சிருக்கிறேன், ஏன் எனக்கு வறுமை இருக்குதுன்னு கேட்கலாம். கேட்கலாமா, கேட்கக்கூடாதா? ஆகையினாலே சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது. அடுத்தது நீதிமொழியின் புத்தகத்துல 24ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, அங்கே சோம்பேறியினுடைய வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது. ஆமா, நிலத்தின் முகத்தை காஞ்சொரி மூடினது. ஆமா, அதனுடைய பாதுகாப்பு எல்லாம் என்ன நடந்ததா? இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், புத்தி அடைந்தேன். இங்க ஞானி சொல்லும்போது சொல்றாரு, ஒரு சோம்பேறியினுடைய வயலை பார்த்தா எப்படி இருக்கான்? முள்ளுக்காடா இருந்தான். எப்படி இருக்குது? காஞ்சொரிங்கிறது அது ஒரு கலை, அதாவது ஒரு நிலத்தை கெடுக்கிற ஒரு கலை. ஆண்டவர் இயேசு கூட சொல்றாரு இல்லையா, சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுந்தது, சில விதைகள் முள்ளுள்ள இடத்துல விழுந்தது, சில விதை பாறை இடத்துல விழுந்தது, சில விதை வழி அருகே விழுந்தது அப்படின்னு சொல்றார். அப்போ இங்கே முள்ளுக்காடாய் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே சோம்பேறித்தனம் இருக்கிறது. ஏற்கனவே என்ன இருக்குது? சோம்பேறித்தனம் இருக்குது. நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்துட்டு இந்த சோம்பேறித்தனம் தான் பாவம் செய்வதற்கும் அது ஏதுவாக இருக்கிறது. பாவம் செய்வதற்கு அது எப்படி இருக்குது? ஏதுவாக இருக்கிறது சோம்பேறித்தனம். ஏன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னா, ஒண்ணு பாட்டி செத்துருப்பாங்க, இல்லைன்னா தாத்தா செத்துருப்பாங்க. ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போது இப்படிலாம் போய் சொல்றதுக்கு காரணம் என்னது சொல்லுங்களேன்? ஸ்கூல் படிக்கும் போதே, ஆமா, ஸ்கூலுக்கு போகும்போதே சோம்பேறித்தனம், படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனத்தினால அப்பயே போய் சொல்ல வந்து ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் வாத்தியார் அடிப்பாரு, லீவ் லெட்டர்ல கையெழுத்து போடணும் அப்பா அப்படின்னா அந்த பொய்க்கு அப்பாவும் அங்கீகாரம் பண்றாரு. நான் எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இன்று ஒரு நாள் பள்ளிக்கு வர இயலவில்லை என்பதை மிகுந்த தாழ்மையுடன் ஆமா கேட்டுக்கொள்கிறேன், ஒரு நாள் மட்டும் விடுப்பு கொடுக்குமாறு. அப்பாவும் என்ன பண்ற, அந்த பையன்கெல்லாம் அப்பா எதுவும் சொல்றது இல்லை. ஏன்னா பையன் படிக்கணுமே அப்படின்னு அவன் போய் சொன்னா இவரும் ஒரு சோம்பல் தான். இப்போ அதே மாதிரி வேலைக்கு போனாலும் சோம்பல் தனம், அப்ப லீவ் போடுறது, இதெல்லாம் என்ன அப்படின்னா, இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இதான் கலைகள். அதெல்லாம் எப்படி இருக்குது? கலையாக இருக்கிறது, முள்ளுக்காடாக இருக்கிறது. சோம்பேறியினுடைய மனசுல என்ன இருக்கும் அப்படின்னா, நிறைய பாவங்கள் இருக்கும், நிறைய பாவங்கள் இருக்கும். சில பேர் வந்துட்டு சும்மா இருக்கிறதுனாலதான் கத்தி கூட துரு பிடிச்சிருது. உங்க வீட்டுல உபயோகம் இல்லாத கத்தியை போய் எடுத்து பாருங்க. உபயோகப்படுத்தாம கத்தி வீட்டுல இருக்கா? நீங்க இன்னைக்கு போய் பாருங்க, குடுவாலா இருந்தாலும் சரி, கத்தியா இருந்தாலும் சரி, எப்படி இருக்கும்? ஆமா, உபயோகப்படுத்திக்கிட்டே இருந்தா அது எப்படி இருக்கும்? நல்லா ஷார்ப்பா இருக்கும், நல்லா அறுக்கும். அதனால நம்ம வாழ்க்கையில வந்து நாம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. ஆமென். சில பேர் சும்மா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்குறாங்க. சும்மா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்து என்ன செய்யறாங்க? தூங்குறாங்க. அது அப்படியே பழகிறது. உடம்பு அப்படி சுகம் கேட்குது. கேட்குதா கேட்கலையா? சொல்லுங்களேன். கண்டிப்பா கேட்குது. அதனால இங்கே வயலும், அதாவது விவசாயமும் கெட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா சோம்பேறித்தனம் தான் சொல்லியிருக்கு. சோம்பேறித்தனம் தானே சொல்லியிருக்கு. சில அங்க சுற்றுச்சுவர் இடிஞ்சு கிடந்தது அப்படின்னு சொல்றாரு. சுற்றுச்சுவர் என்ன ஆச்சு? ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம்
அது இடியும் போதே அதை சரி பண்ணிட்டா அது எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அப்படியே விட்டுட்டா என்ன ஆகும்? ஒவ்வொரு கல்லா விழுந்துட்டே போயிட்டே இருக்கும். அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒன்று வறுமை வருவதற்கு காரணம் சோம்பேறித்தனம் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். இரண்டாவது, சாபத்தினால கூட சோம்பேறி, அதாவது சாபத்தினால கூட வறுமை வருது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாய தீர்க்கதரிசி புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல இருந்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால், உண்டாகி சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகாய் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ, இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். இதன் மேலே நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வரும் என்றும் நீங்கள் எதிர்பார்த்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இங்க என்ன சொல்லியிருக்க அப்படின்னு சொன்னா, என்ன சாபம், என்ன சாபம் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பற்றி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காகவே என்ன பண்ணியிருக்கிறீங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நல்லா கத்தரிட்ட ஆண்டவர்கிட்ட வந்த உடனே நல்லா ஆண்டவர் ஆசீர்வதிச்சு நல்ல மகிழ்ச்சியா நல்ல தேவைகளோடு நல்லா வாழ்ந்துட்டு தான் இருந்திருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் வசதி வந்ததுக்கு அப்புறம் இன்னமும் பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய சிந்தனை என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம இன்னும் மேலே போகணும், இன்னும் மேலே போகணும், இப்படியே தான் மனுஷனுடைய சிந்தனை இருக்கிறது. அந்த சிந்தனையை மாற்றுவதற்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வீடு எல்லாம் எப்படி இருக்குது? பாழாய் கிடக்கிறது. அதை பத்தி நீங்க எதுவும் சிந்திக்கிறது இல்லை. அதை பத்தி நீங்க என்ன பண்றது இல்லை? சிந்திக்கிறது இல்லை. அதனாலதான் உங்களுக்கு என்ன வருகிறது? பற்றாக்குறை வருகிறது. நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் மிச்சம் இல்லை. மாசம் 10 லட்சம் ரூபாய் வருமானம் வந்தாலும், ஆனால் அங்க என்ன இல்லை? இதுவும் ஒரு வறுமை தான். இதுவும் என்னதான் இது? சொல்லுங்களேன். பற்றாக்குறைங்கிறது என்னது? வறுமை. ஒரு நாள் மாசம் 5000 ரூபாய் சம்பாதிச்சோம், திருப்தியா தான் இருந்தோம். 10,000 ரூபாய் சம்பாதிச்சோம், திருப்தியா தான் இருந்தோம். 50,000 ரூபாய் சம்பாதிச்சோம், திருப்தியா தான் இருந்தோம். இப்ப 1 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு பிளான் பண்றோம், இப்ப திருப்தி இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், உன்னை பத்தியே நீ யோசிச்சுட்டு இருக்கிற. உன்னை பத்தி என்ன பண்ற? ஆண்டவர் இயேசு சொல்லும் போது கூட ஒரு ஓமையை சொல்றாரு. பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன் அதையெல்லாம் என்ன பண்ணான்? சேர்த்து வைப்பதற்கு களஞ்சியத்தை பெருசாக கட்டி அவன் அதை சேர்த்து வைக்க ஆரம்பித்தான். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கும் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுகிறது, இதெல்லாம் யாருடையதாகும் என்று சொல்லி கேட்டார். அன்பானவர்களே, இன்றைக்கு ஏன் சிலருக்கு திருப்தி இல்ல? இங்கே சொல்லுகிறது, சம்பாதிக்கிறீங்க ஆனா திருப்தி கிடையாது. ஒன்று சோம்பேறித்தனத்தினால
சாப்பிடவோ உடுக்கவோ அல்லது குடியிருக்கவோ வீடு இல்லாம போகும். இன்னைக்கு அந்த மாதிரி நிலைமை இல்லை. இருக்கா யாருக்காவது? இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா, கர்த்தர் அந்த அடிப்படை தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்து இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் இப்பொழுது ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை, சம்பாதிக்கிறதுலாம் புத்தலான பையில போடுற மாதிரி எங்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொன்னா, அதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவனுடைய வீடு எப்படி இருக்குது? பாழாய் கிடக்கிறது. ஒருவேளை நீங்க இந்த சர்ச்சை கூட நீங்க நினைக்கலாம் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நம்ம ஊர்ல எத்தனை ஆத்துமாக்கள், எத்தனை பேர், எத்தனை குடும்பங்கள் பாழாய் கிடக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தான் தேவனுடைய வீடுன்னு சொல்றாரு. நீங்க தான் தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்றாரு. எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல நாம் வாசிப்போம் என்று சொன்னால், நாமே அவருடைய வீடாக இருப்போம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். 4ஆம் அதிகாரத்துல நாம் வாசிப்போம் என்று சொன்னால் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம், கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு வரையந்தும் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் நாமே அவருடைய வீடாக இருப்போம். அன்பானவர்களே, நம்ம எதுக்காக ஆண்டவர் நம்மை படைத்தார் என்று சொன்னால், இருளில் இருக்கிற நம்மை ஒளியினிடத்திற்கு கொண்டு வருவதனுடைய காரணம் என்ன? சாபத்தில் இருந்த நம்மை விடுதலை ஆக்கினதற்கு காரணம் என்ன? இயேசுவினுடைய புண்ணியங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மை விடுதலையாக்கினார் என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தேவனுடைய வீடெல்லாம் பாழாய் கிடக்கிறது. ஆனா நீங்க மட்டும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறீங்க. நான் உண்டு, என் பொண்டாட்டி உண்டு, என் பிள்ளைங்க உண்டு, நான் உண்டு, என் புருஷன் உண்டு, என் பொண்டாட்டி பிள்ளைகள் உண்டு அப்படின்னு இருந்துட்டு இருக்கிறீங்க. இன்னும் நீங்க என்ன பண்றீங்க? மழை வந்தா நல்லா நினையாம வீட்டை சாத்தி படுத்துக்கிறீங்க. குளிர் வந்தா நல்லா சாத்தி படுத்துக்கிறீங்க. ஆனா எத்தனை குடும்பத்துல குளிர்ல படுத்து கிடக்குறாங்க, எத்தனை பேர் வறுமையில படுத்து கிடக்குறாங்க. இன்னைக்கு தேவனுடைய வீடெல்லாம் பாழாய் கிடக்கிறது. எல்லாம் குடிச்சு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கிறவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. நீங்க தயவு செய்து அந்த மாதிரி இடத்துக்கு போய் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். உங்க ஊர்ல எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் இன்னைக்கு இந்த குடியினாலே எத்தனை வீடு பாழாய் போய் கிடக்கிறது. அதுக்காக ஒரு ஜெபம் பண்றீங்களா? அதை பத்தி ஏதாவது சிந்தனை உண்டா? அதுக்காக ஏதாவது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த குடும்பத்துக்காக ஆண்டவர் நீங்க ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க, இப்படியாவது உங்களை ரட்சிங்க அப்படின்னு என்னைக்காவது சொல்லி இருக்கிறீங்களா? இல்லை. இதெல்லாம் மறந்ததுனாலதான் எல்லாம் பணம் நீ லட்சக்கணக்கில் வச்சிருந்தாலும் இன்னும் பல லட்சம் தேவைப்படுகிறது. உனக்கு பல லட்சம் தேவைப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில இந்த பஞ்சம் இருக்கிறது. இந்த பஞ்சம் இருக்குது. நமக்கு இந்த மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறோமா, அடுத்த மாசம் 60,000 ரூபாய் சம்பாதிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கிறது, பற்றாக்குறை இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, நீ உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னை பத்தியே நீ சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற. இங்க தேவனுடைய வீடெல்லாம் பாழாய் கிடக்கிறது. நீ நல்லா தூங்கிட்டு இருக்கிற, நல்லா சாப்பிடுற, நல்லா தூங்குற. ஆனால் என்ன இல்லை, நிம்மதி சமாதானம் என்கிற பற்றாக்குறை இருக்கிறது. ஆன்மீக பஞ்சம் இருக்கிறது, ஆன்மீக வறுமை இருக்கிறது. என்னதான் சாப்பிட்டாலும் திருப்தி கிடையாது. அதான் இங்க நாம் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகாயில நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா அங்கே அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனம் வாசிங்க. அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை என்ன செய்கிறேன்? ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்று சொன்னால்,
என்னுடைய வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்குள்ளே ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் உன் வீட்டை பெருசுபடணும், கட்டணும், இப்படிதான் நீ பிளான் பண்ணிட்டு இருக்கிறியே தவிர, இதான் இயேசுநாதருக்காக, இயேசு உண்டாக்கின இந்த மக்களுக்காக எதையாவது பண்ணலாம் நினைக்கிறியா? இல்ல. ஒரு வீடு தான் இன்னொரு வீட்டுக்கு நிலம் வாங்கி போட்டு வச்சிருக்கிறோம். ஒரு வீடு கட்டிட்டா இன்னொரு வீடை கட்டணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்றோம். ஆனால் நம்ம ஊர்ல எத்தனை வீடு பாழாய் போய் கிடக்கிறது? எத்தனை வீடு பாழாய் போய் கிடக்குதா இல்லையா? சொல்லுங்க, கிடக்குதா கிடக்கலையா? உங்க ஊர்ல எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்களா? சொல்லுங்க, ஊர்ல எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க? இல்லை. அவர்கள் எல்லாம் அந்த வீடெல்லாம் கட்டப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காக நீ என்ன பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஆனால் நீ இன்னும் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அது புத்தலான பையில போயிட்டே தான் இருக்கும். ஆனா நீ நினைக்கலாம், ஏதோ நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். பிரியமானவர்களே, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் நாம் எல்லா மனுஷரை விட பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் நான் நல்லா இருந்தா நம்ம ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். ஆமென். எல்லாரும் எப்படி இருக்கணும்? அதுக்காக நான் என்ன பண்றேன்றதை யோசிக்கணும். அதுக்காக நானே ஒரு ஜெபம் உண்டா? சொல்லுங்க. உங்களுக்கு வறுமை இருக்கும்போது, கஷ்டம் இருக்கும்போது, பிரச்சனை இருக்கும்போது எப்படியெல்லாம் உபவாசம் பண்ணீங்க, எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணீங்க? ஆனால் இன்றைக்கு ஊர்ல எத்தனை பேர் அப்படி கஷ்டப்படுறாங்க? அவங்களுக்காக ஒரு நாள் உபவாசம் உண்டா? அவங்களுக்காக ஒரு நாள் ஜெபம் உண்டா? அல்லது அட்லீஸ்ட் தினந்தோறும் வீட்டுல ஜெபம் பண்ற அந்த வறுமையில் இருக்கிறவங்களை நினைச்சு, கஷ்டத்துல இருக்கிறவங்களை நினைச்சு, ஆண்டவரே உங்களை எல்லாம் பாதுகாருங்க அப்படின்னு சொல்லி என்னைக்காவது ஒரு ஜெபம் உண்டா? பிரியமானவர்களே, நமக்கு ஏதோ இந்த பொருள் பற்றாக்குறை தான் எனக்கு வறுமை அல்ல. இது ஆன்மீக வறுமை, திருப்தி இல்லாத வாழ்க்கை. எவ்வளவு சம்பாதிச்சாலும் மிச்சம் இல்லையா? ஆனா செலவு பண்ணி இருக்கிறோம், அது பேர் வறுமை. அது பேர் என்னது? வறுமை, திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. அதனால தயவு செய்து இந்த 2025ஆம் ஆண்டு நவம்பருக்கு முன்னால நாம் என்ன செய்யணும்? ஒரு தீர்மானம் எடுக்கணும். நவம்பர் பிறக்க போகுது. நவம்பர் என்ன செய்ய போகுது? அக்டோபர் பிறக்க போகுது. நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் மாறணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அக்டோபர்ல ஆவது நம்ம என்ன செய்யணும்? ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வீடு, தேவனுடைய வீடு, தேவன் தங்கி இருக்கக்கூடிய ஆலயங்கள் பிசாசின் கூடாரமாக இருக்கிறது. ஆண்டவர் தங்கி இருக்கிற வீடெல்லாம் எப்படி இருக்குது? பிசாசின் கூடாரமாக இருக்கிறது. அவங்களை நினைச்சு அவங்களுக்காக ஒரு ஜெபம், ஒரு உபவாசம், இதை செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் வறுமை வருவதற்கான காரணம், ஒன்று சோம்பேறித்தனம், இரண்டாவது சாபம். சோம்பேறித்தனத்தினால வரக்கூடியது அடிப்படை தேவைகள் தான் இல்லாம போகும். ஆனால் சாபத்தினால் வரக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாமே இருக்கும், ஆனால் பற்றாக்குறையாவே நமக்கு இருக்கும். பற்றாக்குறையாவே இருக்கும். என்ன பற்றாக்குறைன்னா, உணவு பற்றாக்குறை இல்லை, பொருளாதார பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கும். தயவு செய்து அந்த பொருளாதார பற்றாக்குறையிலிருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா, அதற்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தை தேட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, எங்க ஊர்ல யாருமே எப்படி இருக்கக்கூடாது? வறுமையில இருக்கக்கூடாது, பிரச்சனையில இருக்கக்கூடாது, கஷ்டத்துல இருக்கக்கூடாது, பாவத்துல இருக்கக்கூடாது. அவங்க எல்லாம் அதுல இருந்து விடுதலை ஆகணும். ஆமென். அதெல்லாம் தேவனுடைய வீடு. தேவன் நானும் ஒரு நாள் அப்படிதான் இருந்தேன். ஒரு நாள் இருந்தேன், பிசாசின் கூடாரமாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கு இயேசுவின் கூடாரமாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அடிப்படை தேவைகளை எல்லாம் சந்தித்து இருக்கிறார்.
அடிப்படை தேவைகளோடு தான் நான் இருக்கிறேன். உணவும் உடுக்கவும் இருக்கிறது, இருக்க இடம் இருக்கிறது. ஆனால் எல்லாம் இருந்தும் பற்றாக்குறையாக இருப்பதுதான் சாபத்தினாலே வரக்கூடிய வறுமை. அது என்ன சாபம் அப்படின்னு சொன்னா, எனக்காகவே வாழக்கூடியது சிந்தனை. மற்றவங்களை பத்தி கவலைப்படாம, மற்றவங்களை பத்தி அக்கறை கொள்ளாமல், மற்றவர்களை குறித்து நான் கண்டுக்காம நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கை இப்படியேதான் ஆவிக்குரிய பஞ்சத்துல வறுமையில தான் போயிட்டு இருக்கும். அதிலிருந்து நான் வெளியே வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னா, நான் இந்த சாபத்திலிருந்து வெளியே வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அது சொல்றாரு, நீ எவ்வளவு சம்பாதிச்சிருந்தாலும் ஊதிடுவேன்றார். என்ன பண்ணிடுவேன்? ஆமா, அப்படிதான் நிறைய பேர் சொல்றாங்க. என்னங்க இந்த மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சேன், ஒன்னும் காணோம். 15ஆம் தேதிக்குள்ள அது எங்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது, போயிடுது. காரணம், உனக்காகவே நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால், தேவனால் படைக்கப்பட்ட மக்களை குறித்து அக்கறை இல்லாமல் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில நடக்கும். அந்த சாபத்திலிருந்து வெளியே வந்தாதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நாங்க எங்களுடைய வறுமையை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே, எங்களிடத்தில் இருக்கிற சோம்பேறித்தனம் போக வேண்டும். சோம்பேறித்தனம் போய்விட்டால் அடிப்படை தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய கற்பனையிலே ஒன்று 6 நாள் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு 6 நாள் வேலையை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு வாய்ப்பு இருந்தும் வேலை செய்யாமல் இருந்தால் வறுமை வரும் என்று சொல்லியிருக்கிறீர். இந்த வறுமையிலிருந்து நான் விடுபட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய வறுமையிலிருந்து எங்கள் தேவன் எங்களை விடுவிக்கும்படி, ஆண்டவரே, உம்முடைய வீடு பாழாய் கிடக்கிறது, நீங்கள் எல்லாம் மச்சுப்பாவின வீட்டிலே குடியிருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த உலகத்திலே உம்மால் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் உம்முடைய வீடாக இருக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் பாழாய் போய் கிடக்கிறது. குடியிலும் வெறியிலும் போதை பழக்கத்திற்கு அடிமையாக, சண்டை, பிசாசு, பெலிசூனியத்திற்கு அடிமைகளாக கிடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் அதிலிருந்து விடுவிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றிலிருந்து இந்த பாழாய் கிடக்கிற அந்த இடத்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் கவலை உள்ளவர்களாய், எப்படியாகிலும் அவர்களை அதிலிருந்து விடுவிக்க குறைந்தபட்சம் ஜெபிக்கிற எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட சிந்தனைகளை கர்த்தர் தருவீராக. நீர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், எல்லா தீமைக்கும் கர்த்தர் விலக்கிக்காரும். துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.